தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேர்மையான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதரவும் ஒத்துழைப்பு வழங்கிய கழக தலைவர், மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. எனவே ரத்தினவேல் சார்பாக ஒருவரும், தட்சிணாமூர்த்தி சார்பில் ஒருவரும் முன் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அண்ணே நீங்க போங்க. சரிப்பா. ரத்னவேல் பாண்டி 1, ரத்னவேல் பாண்டி 2, ரத்னவேல் பாண்டி 3, தட்சிணாமூர்த்தி 1, தட்சிணாமூர்த்தி 2, ரத்னவேல் பாண்டி 16. இதுவரை எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கை ரத்னவேல் பாண்டியன் 16 வாக்குகளும், தட்சிணாமூர்த்தி 7 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். ரத்னவேல் பாண்டியன் வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாழ்த்துக்கள் தலைவரே, வாழ்த்துக்கள். இன்னும் 6 வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டிய நிலையில் அந்த 6 வாக்குகளையும் தட்சிணாமூர்த்தியே பெற்றாலும் அவரால் வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் இருக்கிறார். ஏ வள்ளி, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க? அந்த ஷரத்தை நான் அடிச்சது தெரிஞ்சிருக்கோம், அதான் அப்படி பார்த்துட்டு போறாங்க. நீ விடு. சரி வள்ளி, ஏதாவது சாப்பிடுறியா? கேண்டீன் போலாமா? எனக்கு எதுவும் வேணாம். ஒரு மாதிரி கடுப்பா இருக்குடி. அந்த ஷரத்தைய மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா காலேஜுக்கு வந்தேன் தெரியுமா? நேத்தே எங்க கொலசாமி கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க எங்க அப்பா முதல் முறையா எனக்காக சண்டை போட்டார் தெரியுமா? அதை நினைச்சு நினைச்சு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டி. அதனால்தான் இந்த லூசு பைய காலையில இருந்து பண்ணிட்டு இருந்த எல்லா இம்சையும் நான் பொறுத்துக்கிட்டேன்டி. ஆனா சம்பந்தமே இல்லாம என் அப்பா பத்தி பேசினதுதான் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. அதான் நல்லா அடிச்சிட்டேன். பரவாயில்ல விடுடி. அவன் அடிச்சதுல எந்த தப்பும் இல்ல. அவன்லாம் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். தேவையில்லாம நீ ஃபீல் பண்ணாத. அப்படி இல்லடி, என்னால அவன் பேசினது மறக்கவே முடியல. திரும்ப திரும்ப அவன் பேசினது என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு தெரியுமா? பேசாம நான் வீட்டுக்கு போறேன். இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், அவன் பேசினதுக்கெல்லாம் போட்டு வெளுத்து விட்டல, அப்படியே இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? ரிலாக்ஸ். இல்லடி, எனக்கு எங்க அப்பானா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அவரை போய் அசிங்கமா பேசுறவன எப்படி சும்மா விட முடியும்? இன்னும் கூட நாளை வச்சிருக்கணும் அவனுக்கு. சரி வள்ளி, ஃபீல் பண்ணாத. நீ அடிச்ச அடியில
இனிமே அவன் உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அவனை பத்தி யோசிக்கிறத கொஞ்சம் விடுறியா ப்ளீஸ்? இல்ல ஆனந்தி, என்னால முடியல. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? அதுக்குள்ள ஆனந்தி போட்டு கொடுத்துட்டாளா? ஹலோ, என்ன? மேடம் என்ன மேடம் ஆச்சு? ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? ஓ, அதுக்குள்ள உன் பாசமலர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி விட்டாளா? பாசமலர் ஃபோன் போட்டு சொன்னாலா? இவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? மேடம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்ப என்ன? நான் அவனை அடிச்சது தப்புன்னு சொல்ல போறியா? சொல்லிக்கோ. ஆனா எனக்கு நான் அவனை அடிச்சது சரின்னு தான் தோணுது. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஐயோ மேடம், நீங்க அவனை அடிச்சது சரி தப்புன்னு இப்ப விஷயமே இல்ல மேடம். நீங்க பேசுறத பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது போலயே. ஏய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம ஃபோன் பண்ணி என்ன கடுப்பேத்திட்டு இருக்க? போன வை. மேடம் மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் இங்க வேற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு மேடம். நீங்க அந்த பையனை அடிச்சது. ஏய், நான் தான் அவன் அடிச்சது எனக்கு தப்பாவே தெரியலன்னு சொன்னல. அப்புறம் என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன? மேடம் நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க மேடம். மேடம் அந்த வீடியோ. பாரு வேலு, ஏற்கனவே நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். மேற்கொண்டு நீயும் இந்த விஷயத்தை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத, புரியுதா? தயவு செஞ்சு போனை வச்சிரு. பாய்.